இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்கக்கூடிய ராகுல் டிக்கியோட மனைவி வீட்டுக்கு ராகுலோட பேரண்ட்ஸ் சில விஷயங்களை பேக் பண்ணி மூட்டையை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. கடந்த வாரம் நடந்த சாலை விபத்தில் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ராகுல் டிக்கி பரிதாபம் உயிரிழந்த விஷயம் ரசிகர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. சொல்லப்போனால் அவர் அதிவேகமாக பைக்கில் போனது தான் அவர் விபத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பல செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் கிட்ட இருக்கக்கூடிய கவுந்தம்பாடி பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணை பொங்கலுக்காக அழைச்சிட்டு வரதுக்காக வீட்டிலேருந்து போகும்போது தான் இவருக்கு இந்த விபத்து நடந்திருக்குது. அந்த பெண்ணோட பெயர் தேவிகா. அவங்க இப்போ ராகுல் டிக்கி இறந்து போனதுக்கு அப்புறமா ராகுலை பற்றியும் அவங்க ஃபேமிலியை பற்றியும் அடுக்கடுக்காக பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ராகுலோட அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ராகுல் இறந்து போனதுக்கு அப்புறமா ராகுலுக்கு பண்ண வேண்டிய இறுதிச்சடங்கெலாம் இங்கேயே பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் அவங்க ஒத்துக்கலை. நான் தான் அவங்க மருமகன் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறதுக்காக தர்காவுக்கு வந்து ராகுலோட உடலை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இறுதிச்சடங்கும் பண்ணிட்டாங்க. என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் தொட்டு அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இறுதிச்சடங்கில் கூட என்னோட கணவருக்கு சரியான விஷயங்கள் பண்ண முடியல. அதே நேரம் ராகுல் வீட்டிலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ராகுலோட எல்லா பொருட்களையும் எனக்கு அனுப்பி வச்சுடுங்க. ராகுலோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், ராகுல் சம்பாதிச்ச கிழிந்த துணி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து கேட்டாங்க. என் கணவர் இழந்து அதுலேருந்து மீள முடியாத சோகத்தில் வந்து அழுதுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்க ஃபோன் பண்ணி ராகுல் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பொருட்களாக கேட்டு என்னை வற்புறுத்துறாங்க. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் அதை எடுத்து அனுப்பிட்டு தான் போகிறேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ராகுலோட மனைவி தேவிகா எமோஷனலாக பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இவங்க எப்படி ராகுலோட பொருட்கள் எல்லாத்தையும் கேட்டாங்களோ அதே மாதிரி ராகுல் வீட்டில் அவங்க மனைவி தேவிகா இருந்தப்ப இவங்க பயன்படுத்தின சில விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது தேவிகாவோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, தேவிகாவோட புடவை, தேவிகா பயன்படுத்தின பொருட்கள்னு சொல்லி இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி ராகுல் வீட்டை சேர்ந்தவங்க, அதாவது ராகுலோட பேரண்ட்ஸ் ராகுலோட மனைவியாக இருக்கக்கூடிய தேவிகா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். சொல்லப்போனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தேவிகா இருக்காங்கல்ல, இவங்க ராகுலுக்கு 2வது மனைவியா. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. ராகுல் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பழக்கம், அதுக்கப்புறம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் திருமணத்தில் அவங்க பேரண்ட்ஸுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தான். சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு பெண் கூட ராகுலுக்கு திருமணம் ஆகிடுச்சு. 6 மாதம் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. சில காரணம்லாம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ராகுலுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இன்னொரு பக்கம் ராகுலுக்கு கம்மியான குடிப்பழக்கமும் இருந்திருக்கு. ஒர்க்கு போயிட்டு டயர்டாக வரும்போது அவரோட டயர்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டிலேயே குடிப்பார். அந்த விஷயத்தை அவங்க அம்மாவும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை ராகுலோட மனைவி தேவிகா இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகுல் இறந்து போன ஒரு வாரத்திலேயே ராகுலோட மனைவி தேவிகாவோட பொருட்களை அவங்க வீட்டை சேர்ந்தவங்க மூட்டையாக கட்டி இப்போ அனுப்பிக்கிற விஷயம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.